வணக்கம் நேயர்களே, ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போது பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்களை பார்ப்போம். கன்னிராசி நேயர்களின் குடும்பத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர மற்ற அனைவரும் உங்களுக்கு சாதகமாக சுபபலம் பெற்றுள்ளன. இம்மாதம் முழுவதும் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். பாடல் பெற்ற திருத்தலங்கள் தரிசனங்கள் கிட்டும். நிதி நிலைமை திருப்திகரமாக உள்ளது. குடும்பத்தில் வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் வலம் வருவதால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவிராது. சுப செலவுகள் இருப்பினும் சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் இராது. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் பலனளிக்கும். சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால் லாபஸ்தானமாகிய கடகராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டின் சிறந்த மாதங்களில் இந்த ஆடியும் ஒன்று என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் குறைவிராது. தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பணவரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. தொழில் மற்றும் வியாபாரம் குறித்தவரையில் பெரும்பாலான கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் லாபகரமான மாதமாகும் இந்த ஆடி மாதம். உற்பத்தியையும் விற்பனை நிலையங்களையும் அதிகரிப்பதற்கு ஏற்ற தருணம் இதுவே. சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது. லாபஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிட்டும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் கிடைக்கும். அதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்கும், லாபம் உயரும். வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களுடன் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாகும். கலைத்துறையை பொறுத்தவரையில் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை தயாரிக்கலாம். லாபம் கிட்டும். அரசாங்க ஆதரவும் உதவியும் கை கொடுக்கும். பாடகர்கள், நாட்டிய கலைஞர்கள், நடிகர் நடிகைகள் ஆகியோர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு புதிய வாகன யோகமும் அமைந்துள்ளது. அரசியல் துறையை பொறுத்தவரையில் கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக அமைந்துள்ள இம்மாதம் முழுவதும் மக்களிடையேயும் கட்சியிலும் ஆதரவு அதிகரிக்கும். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் அரசாங்க பதவியொன்று கிடைப்பதற்கும் அனுகூலமான மாதம் இந்த ஆடி மாதம். கன்னிராசி மாணவ மாணவியருக்கு
கல்விக்கு அதிபதியான புதன் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாகவே வலம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திகழ ஏற்ற மாதம் இது. நேர்முக தேர்வுகள் இருப்பின் வெற்றி நிச்சயம். சிலருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை புதன் மற்றும் சுக்கிரன் சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. விவசாயத்துறையை பொறுத்தவரையில் செவ்வாய் அனுகூலமாக இல்லை இம்மாதம் முழுவதும். இருப்பினும் மற்ற கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளனர். வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். விளைச்சலும் உழைப்பிற்கேற்றபடி இருக்கும். ஆயினும் சந்தை நிலவரம் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இராது. உங்கள் விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்திருக்கும் விலை கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும். கன்னிராசி பெண்மணிகளுக்கு பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வாரி வழங்கக்கூடிய மாதம் இது. பெண்மணிகளுக்கு மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரனை அமைத்து கொடுப்பார்கள் குருவும் சுக்கிரனும். கன்னிராசி நேயர்களுக்கு கூற வரும் அறிவுரை என்னவென்றால், கிரகங்கள் கொடுப்பதை வீண் விரயம் செய்துவிட வேண்டாம். எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்து கொள்ளுங்கள். சப்தமஸ்தானத்தில் ராகு பலத்துடன் அமர்ந்திருப்பதால் திருமணமான பெண்மணிகள் உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம். கன்னிராசி நேயர்களுக்கு கூற வரும் பரிகாரம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வரவும் சக்தி வாய்ந்த சூட்சும பரிகாரமாகும்.